நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஒரு சலுப்பு இருக்குது இந்த ஜென்ரல் பப்ளிக்கில். என்னென்னா, நம்ம ஏன் வந்து ஒரு ரூல்ஸை வந்து ஃபாலோவே பண்ணுறதில்ல அப்படின்ட்டு எல்லாருக்குமே இருக்குது. நான் ரூல்ஸ் பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணல அப்படின்னா மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய மனவேதனை மாதிரி எல்லாருக்கும் இருக்குது. நம்ம ஏன் சார் வந்து ரூல்ஸே ஃபாலோ பண்ணுறதில்ல? இந்த ரூல்ஸில் முதல்ல வரக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸ் தான். டிராஃபிக் ரூல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நமக்கு போட்டிருக்கக்கூடிய டிராஃபிக் ரூல்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து என்னென்ன ஆல்வேஸ் கீப் லெஃப்ட், இடதுபுறமே செல்க அப்படிங்கிறது தான் வந்து ரூல்ஸு. அது எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? இப்போ வந்து 4 வழிச்சாலை வந்துடுச்சு, பைபாஸ் 4 ட்ராக் வந்துடுச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ராக்கில் எந்த வண்டி போகணும், செகண்ட் ட்ராக்கில் எந்த வண்டி போகணும், நம்ம வந்து லெஃப்ட்டு போகிறப்ப ரைட்டு போகிறப்ப வந்து இண்டிகேட்டர் போட்டுக்கணும், இண்டிகேட்டர் போட்டு பின்னாடி வர வண்டியை ரியர் வியூ மிரரில் பார்க்கணும் அப்படின்னெல்லாம் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ பேர் பைக்கில் ரியர் வியூ மிரர் வச்சுருக்கீங்க? அதே பெரிய கேள்விக்குறி தான். ரியர் வியூ மிரரே கிடையாது, அப்புறம் எப்படி பின்னாடி வர வண்டி தெரியும்? அது ஒன்று. இன்னொன்று ஹெல்மெட் நாங்கள் போடவே மாட்டோம். அடிபட்டு அதுக்கான செலவுகள் ஆனாலும் ஹெல்மெட் போட மாட்டோம். கீப் லெஃப்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? கீப் லெஃப்ட் எவ்வளோ பேர் பண்ணுறோம்? ரயில்வே ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே கீப் ரைட் தான். நல்லா படித்தவங்க காரு, பெரிய காரு வச்சுருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே கேட் போட்டாங்கன்னா கீப் ரைட் ஏறின்றிருக்குவோம். அந்த சைடும் கீப் ரைட்டு, இந்த சைடும் கீப் ரைட்டு. ஸோ கீப் லெஃப்ட்டில் போகிறவங்க எப்படி போவாங்க? ரயில்வே கேட் திறந்தவுடனே அந்த இடத்துல பயங்கர கிராம்பியாக ஒரு பெரிய கலவரம் நடந்த மாதிரி தான் ஒவ்வொரு ரயில்வே கேட்லேயும் நடந்துட்டுருக்குது. இந்தியா ஃபுல்லாக அப்படி தான். ஸோ இதையெல்லாம் நம்ம ஏன் ஃபாலோ பண்ணுறல? என்றைக்காவது நினச்சிருக்கோமா? அப்புறம் நிறைய இடங்களில் வந்து கோயிலாக இருந்தாலும் சரி, ஒரு பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, ஒரு சினிமா தேட்டராக இருந்தாலும் சரி, ஒரு லைன் கீப்பப் பண்ணி ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் நின்று நம்ம ஒரு டிக்கெட் வாங்கிக்குவோம், ஒரு கோயிலில் ஒரு பிரசாதம் வாங்கிக்குவோம், ஒரு பஸ்ஸில் போகிறப்ப மரியாதையை 1 by 1 போவோம். அப்படிங்கிற பொறுமை வந்து யாருக்குமே கிடையாது. எல்லாம் ஒரே அடிதடி அங்கே போய் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசர கதியில் இருக்கிறோம். அங்கேயும் வந்து நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ இன்னும் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா கார் ஓட்டுறப்போ வந்து எல்இடி லைட், அதில் டிப் அடிக்கணும் அப்படின்னு யாருக்குமே வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்கிற ஐடியா கிடையாது. பெரிய பெரிய காரில் போகிறவங்க தான் இது ரொம்ப எக்ஸ்ட்ரா. மேலே 2 லைட்டு, கீழே 2 லைட்டு, ஆப்போசிட்டில் வந்து 2 வீலரில் ஃபேமிலியோடு வர்றவன் கண்ணே தெரியாது. இவங்க அது மாதிரி இடத்துல போயிட்டு இருந்தால் தான் தெரியும். ஸோ நம்ம ஏன் வந்து டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல? இது ஒரு மனநிலை தான், இது ஒரு ஜென்ரல் ஆட்டிடியூட் தான். நான் டிராஃபிக் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு வேணும். இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் பேலன்ஸ்னு பேர். இந்த சோஷியல் பேலன்ஸ் இல்லாதனால தான் நிறைய இடத்துல கெத்து காமிச்சிட்டு நான் தான் பெரியவன் அப்படின்ட்டு பண்ணுறது. ஸோ இந்த டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வர வண்டிக்காரருக்கும் முன்னாடி வர வண்டிக்காரருக்கும் சேஃப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.